வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம கரும்புலா பழம் பறிக்க போகிறோம். வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் கரும்புலா செடி. இப்போ நம்ம பழத்தை பறிக்கிறோம். இதுதான் பழம். இதோட பழங்களை பாருங்கள், சரஞ்சரமாக இருக்குது. இது எப்படின்னா, இந்த கீழநெல்லி செடியெல்லாம் பார்த்துப்பீங்க காய், அதுபோல் அந்த செடியோட கீழ்ப்பகுதியில் தான் பாருங்கள் காய் சரஞ்சரமாக பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் கரும்புலா பழத்திலேருந்து ஹேர் ஆயில் தயாரிக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த பாருங்கள் குச்சி சீவி ஆப்பு தயார் பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்குன்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம பழங்கள்லாம் சேகரித்தாச்சு. அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, நல்ல தரமான தேங்காயில் ஹோல்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பி எடுத்து பெரிய அந்த கண்ணில், தேங்காயோட கண்ணில் நம்ம நல்லா ஓட்டை போட்டுக்கிறோம். தேவையான சைஸுக்கு நல்லா துளையிட்டுக்கிறோம். தண்ணியை நம்ம என்ன குடிச்சிக்கலாம், கீழே ஊற்றிடலாம். துளையிட்டு அந்த தேங்காய்க்குள்ளே நம்ம சேகரித்த கரும்புலா பழத்தை எல்லாம் நிரப்புகிறோம். ஒவ்வொன்றும் அந்த பழங்களை நம்ம துளைக்குள்ளே போடுறோம். நம்ம ஆணியோ அல்லது குச்சோ எடுத்து குத்தி நல்லா அது ஃபில் ஆகிடணும். கொஞ்சமாக போட்டால் அடைச்சிக்கும். நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம குச்சி வெட்டணும் இல்லையா, சீவணும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த தேங்காயோட துளையிட்ட கண்ணை மூடுறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம மூடுற அந்த குச்சியோட சைஸும் துளையோட சைஸும் சரியாக இருக்கணும், சரியாக போய் பொருந்தணும். அப்படி சரியாக பொருந்தாமல் காற்றோட்டம் கிடச்சிதுன்னா அந்த தேங்காய் கெட்டு போயிடும். அப்படி இல்லாமல் சரியானபடி நம்ம மூடி வைக்கிறது அவசியம். நம்ம தேங்காயை பாருங்கள், நல்லா அதை குச்சி வச்சு நல்லா தாணிக்கும் போது ஃபுல்லாகிடும். தண்ணி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் ஃபுல்லாகிடுச்சு, கேப் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது போல் வந்த பிறகு நம்ம மூடுறது முழுமையாக அந்த தேங்காய்களை அந்த பழத்தை நிரப்புறதுக்கான தன்மை. இந்த குச்சியும் பாருங்கள், மூடும்போது பாருங்கள் சரியாக போய் அந்த ஓட்டையில் மூடணும். கேப், அந்த ஏர் வரக்கூடாது. காற்றோட்டம் வந்துருச்சு அல்லது இந்த சரியாக நம்ம அந்த குச்சியை மூடலை அப்படின்னா தேங்காய் கெட்டு போயிடும். இது 40 நாள் இருந்தாலும் 60 நாள் இருந்தாலும் கெடாது தேங்காய். அப்படி நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம தயார் பண்ணுற இந்த தேங்காயெல்லாம் மரத்தில் நம்ம பறித்ததில்லை, தானாக விழுந்தது பழுத்து. அதுவுமே உடனே நம்ம எடுத்து பயன்படுத்தலை. ஒரு 2 அல்லது 3 மாதம் என்ன பண்ணியிருக்கோன்னா அப்படியே விட்டுட்டோம். அப்போ தண்ணியெலாம் உறிஞ்சி லேசாக கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அந்த அளவில் இருக்கிற தேங்காய் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். சுத்தமாக தண்ணி இல்லாதே நம்ம விட்டுட்டோம். ஏன்னா தண்ணி இல்லாத ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த பழத்தோட எசன்ஸ்லாம் அதுக்குள்ளே இறங்காது. கொஞ்சம் ஈரமான தேங்காயாக இருக்கணும் அதுக்கு. அந்த மாதிரி நம்ம லேசாக தண்ணி இருக்கிற தேங்காயை பார்த்து எடுத்து, தரமான தேங்காயை எடுத்து நம்ம இதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். அப்போ தான் நம்ம ஆயில் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 1.5 அடியிலேருந்து 2 அடி ஆழத்துக்கு மண்ணை தோண்டிட்டு அதுக்குள்ளே தேங்காயெல்லாம் அடுக்குறோம். நம்ம எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா, மூடிட்டு ஒரு 48 நாளுக்கு அப்புறம்தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அது வரைக்கும் மூடியே வச்சுருக்க போகிறோம். சண்டடாங். இப்போ 48 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோன்றோம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க. தேங்காய் எந்த பொசிஷனில் இருக்குன்னு தெரில. வாங்க நண்பர்களே, தோண்டி பார்க்கலாம். பரவாயில்ல, தேங்காய் நல்லா இருக்குது.
ஒரு வழியாக தேங்காயெல்லாம் எடுத்தாச்சு. இந்த தேங்காயெல்லாம் நம்ம உடைச்சி அதுக்குள்ளே இருக்கிற பழத்தை தனியாக பிரித்து வச்சுக்கிறோம். அதை நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுக்கிறோம். இந்த பருப்பையும் சின்ன சின்ன பீஸாக நம்ம கீனி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இந்த தேங்காயை உடைக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது நம்ம தொலையிட்டு 48 நாள் மண்ணில் புதைச்சி வச்சுருந்தோம். நார்மலாக தேங்காய் இருந்தால் 2 நாளில் கெட்டு போயிடும். ஆனால் இந்த தேங்காயில் பூஞ்சு அடிச்சிருக்காது, கெட்டு போன எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. தேங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் அந்த பழத்தில் மட்டும், அந்த தேங்காயில் மட்டும் இந்த பழத்தோட எசன்ஸ் இறங்கினதால கலர் மட்டும் மாறி இருக்கும். இந்த பழத்தோட வாசனையும் அப்படியே இருக்கும். அப்போ தான் நம்ம சரியாக அந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அப்படி பண்ண அந்த தேங்காயோட பருப்பை காய வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஆடி அதிலிருந்து எண்ணெயை எடுத்துக்கிறோம். அந்த எண்ணெய்க்குள்ளே நம்ம காய வச்ச பழத்தெல்லாம் போட்டு நல்லா ஊற விடுறோம். அப்படி ஊற விட்டு அந்த எண்ணெயை எடுத்து தலையில் தடவினா முடி நல்லா சாஃப்டாயிரும், பொடுகு போயிடும், நீளமாகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் ஆரோக்கியமாகவும் முடி வளர ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட அற்புதமான ஹேர் ஆயிலை நீங்களே தயார் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த எண்ணெய் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறுங்க, செஞ்சு பயன்பெறுங்க. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.